சண்டே மார்னிங் இன்னைக்கு லீவுனால எல்லாருமே லேட்டா தாங்க எந்திரிச்சோம். ஆனா தம்பி எந்திரிக்கும் போதே காலையிலேயே சிணுங்கிட்டே தான் எந்திரிச்சாங்கங்க. நான் அப்பவே நெனச்சேன் காலையில ஆரம்பிச்சுட்டான், இனி ஈவினிங் வரைக்கும் அழுதுட்டே இருப்பானோ அப்படின்னு நெனச்சேங்க. அதே மாரி காலையில ஒரு 11:30 போல ஹேர் கட் பண்ண போணுங்களா, அவன கூப்பிட்டே இருக்கோம். அவன் வரவே மாட்டேன்னு எப்படியோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்கங்க. கடைசியா என் ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ சமாளிச்சு அவன பார்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண கூட்டிட்டு போயிட்டாருங்க. நான் அந்த டைம்ல பாப்பாக்கு குளிச்சு விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து மஷ்ரூம் கிரேவி தாங்க இன்னைக்கு செஞ்சிருந்தேன். கார்த்திகை மாசம்னால எங்க வீட்ல வந்து நான்வெஜ் செய்ய மாட்டேங்க. அதனால இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி பண்ணிரலான்னு அதாங்க செஞ்சுட்டு இருந்தேன். நான் எப்பவுமே மஷ்ரூம் கிரேவி செய்யும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்து செய்வேங்க. அது வந்து அந்த கிரேவிக்கு கொஞ்சம் கிரீமியா இருக்குங்க. நல்லா இருக்கும். நீங்களும் வந்து கிரேவி செய்யும்போது இந்த மாரி தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. கடைசியா கிரேவி எல்லாம் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேங்க. இன்னைக்கு வந்து ரைஸும், கிரேவி மட்டும் தாங்க நான் செஞ்சிருந்தேன். ஒரு வழியா 2 பேத்தையும் சமாளிச்சு ஈவினிங் தான் கொஞ்சம் காம் ஆயி செஸ் போர்டு வச்சு விளையாண்ட்டு இருந்தாங்கங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.